வர இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தங்கள் களப்பணியை கட்சிகள் முடுக்கிவிட தொடங்கிவிட்டன. கூட்டணி பேச்சுகள், கணிப்புகள், யூகங்கள் என அரசியல் களம் பரபரப்பு அடைய தொடங்கிவிட்ட நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளை பற்றி உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள் கடந்த 5 ஆண்டுகளில் பூர்த்தி செய்யப்பட்டனவா? எம்பி சொன்னது என்ன, செய்தது என்ன, நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் என்ன, வர இருக்கும் எம்பியிடம் வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என பல கோணங்களில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது கோவை மக்களவை தொகுதி. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் தொழில் நகரான கோவை கல்விக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. குளுமையான சீதோஷண நிலை கொண்ட கோவை தொழில் வளத்தாலும் சிறுவாணி தண்ணீராலும் லட்சக்கணக்கானவர்களை ஈர்த்து வருகிறது. இந்த தொகுதியின் சிறப்பு அம்சங்களை இப்போது தெரிந்து கொள்வோம். கோவை மாவட்டத்தில் 10 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இம்மாவட்டத்தின் மொத்த மக்கள் தொகை 34,72,578. இவர்களில் முதன்முறையாக வாக்களிக்க உள்ளவர்கள் 44,562 பேர். கோவை மக்களவை தொகுதியில் கோவை மாவட்டத்தின் சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர் ஆகிய பேரவை தொகுதிகளும் திருப்பூர் மாவட்டத்தின் பல்லடம் பேரவை தொகுதியும் வருகின்றன. மீதமிருக்கும் தொகுதிகள் பொள்ளாச்சி, நீலகிரி மக்களவை தொகுதிகளில் இடம்பெற்றிருக்கின்றன. கோவை மக்களவை தொகுதியில் மொத்தம் 16,53,257 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 8,35,450 பேர், பெண் வாக்காளர்கள் 8,17,782 பேர், பிறர் 25 பேர். கோவை மக்களவை தொகுதியில் பஞ்சாலைகள், நூற்பாலைகள், இயந்திர தளவாட தொழிற்சாலைகள், சிறு குறு தொழிற்சாலைகள், நகை வடிவமைப்பு, வார்ப்பட தொழிற்சாலைகள் ஏராளமான அளவில் உள்ளன. அதோடு விசைத்தறி, விவசாயம், கறிக்கோழி வளர்ப்பு ஆகிய தொழில்கள் மூலம் ஆயிரக்கணக்கானோர் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், சிறுவாணி அணை, நொய்யலாறு, மருதமலை முருகன் கோவில், புளியகுளம் விநாயகர் கோயில், வன அருங்காட்சியகம், ஜிடி நாயுடு அருங்காட்சியகம், கோவை மத்திய சிறையில் உள்ள வாவு சிதம்பரனார் செக்கு, பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம், கொடிசியா கண்காட்சி வளாகம், தேசிய பஞ்சாலை ஆகியவை இத்தொகுதியின் சிறப்பம்சங்களாகும். கல்வி நிலையங்களை பொறுத்தவரை ஒரு அரசு பல்கலைக்கழகம், ஒரு வேளாண் பல்கலைக்கழகம், 3 தனியார் பல்கலைக்கழகங்கள், ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி, 2 தனியார் மருத்துவக் கல்லூரிகள், தலா ஒரு அரசு ஆயுர்வேத கல்லூரி, அரசு சித்த மருத்துவக் கல்லூரி, அரசு இசைக்கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி, 42 தனியார் கலைக்கல்லூரிகள், 17 தனியார் பொறியியல் கல்லூரிகள், ஒரு விமானப்படை நிர்வாகவியல் கல்லூரி ஆகியவை இத்தொகுதியில் உள்ளன. இங்கு மாவட்ட அளவில் 3,04,448 பேர் வேலைவாய்ப்புக்காக பதிவு செய்து காத்திருக்கின்றனர். கோவை மக்களவை தொகுதியில் 1999 ஆண்டு தேர்தலில் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். 2004 ஆண்டு தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்பராயன் வெற்றி பெற்றார். 2009 ஆண்டு தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் PR நடராஜன் வெற்றி பெற்றார். காங்கிரசுக்கு 2வது இடமும், கொங்கு நாடு முன்னேற்ற பேரவைக்கு 3வது இடமும் கிடைத்தன. கோவை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கோவை வடக்கு மற்றும் தெற்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் அடிப்படை வசதிகளில் பெரும்பாலும் பிரச்சனை இல்லை என்கிறார்கள் மக்கள். ஆனால் வேறு சில கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் அவர்கள். அந்த கோரிக்கைகளை இப்போது பார்க்கலாம். கோவை வடக்கு மற்றும் தெற்கு சட்டப்பேரவை தொகுதிகளின் பெரும்பாலான பகுதிகள் மாநகராட்சி எல்லைக்குள் வருகின்றன. இதனால் அடிப்படை வசதிகளை பொறுத்த மட்டில் பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று மக்கள் கூறுகிறார்கள். தொழில் நகரமான கோவையில் உள்கட்டமைப்பு வசதிகள் போதுமானதாக இல்லை என்கிற கருத்து உள்ளது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மேம்பாலங்கள் மற்றும் சாலை விரிவாக்க பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். அடிப்படை வசதிகளாக பற்றி எப்போ இது கொஞ்சம் பரவாயில்லைங்க. இருந்தாலும் இந்த டிராஃபிக் ஜாம் கொஞ்சம் ஓவராக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு மேம்பாலம் கட்டினாங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். தொகுதின்னு பார்த்துட்டீங்கன்னாங்க சார், மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏரியா தான் பெரும்பாலும் இருக்குதுங்க சார். அடிப்படை வசதிகள் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். என்ன காலையில் வேலை கிளம்பும் போதுங்க சார், இந்த மாதிரி டிராஃபிக் ஜாம் ஓவராக இருக்குதுங்க சார். அதனால் போக்குவரத்து கொஞ்சம் இடையூறாக இருக்குது, போயிட்டு வரது கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க சார். அது கிளியர் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜிபி சிக்னல் பகுதியில் அடுக்கு மேம்பாலங்கள் அமைக்க வேண்டும் என்பதும், ஆவாரம்பாளையம் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் கட்ட வேண்டும் என்பதும் கோவை வடக்கு மற்றும் தெற்கு தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. பெருநகரங்களில் இருப்பது போன்ற கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கு வரப்போகும் MP முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் வலியுறுத்துகிறார்கள்.
புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமார். கோவை சிங்காநல்லூர் பகுதியில் பஞ்சாலைகளும் நூற்பாலைகளும் அதிகம் இருக்கின்றன. கவுண்டம்பாளையம் தொகுதியிலோ சிறு குறு தொழில் முனைவோர் அதிகம். மொத்தத்தில் அதிக அளவில் தொழிலாளர்கள் உள்ள இந்த இரு சட்டப்பேரவை தொகுதிகளை சேர்ந்தவர்களும் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என பார்க்கலாம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவையின் சிங்காநல்லூரில் இருந்து வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஜவுளி மற்றும் எந்திர பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பன்னாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக உறவை மேம்படுத்த கோவை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டியது அவசிய தேவை என்று வலியுறுத்துகிறார்கள் வர்த்தகர்கள். இப்போ சிங்கப்பூருக்கும் ஷார்ஜாவுக்கும் தான் விமான தொடர்பு இருக்குது வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும். அதே போல் துபாய், சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் போன்ற இடங்களுக்கெல்லாம் இந்த விமான சேவை வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த விமான நிலைய விரிவாக்கங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். விமான ஓடுதளத்தில் மையப்பகுதியிலிருந்து இரண்டு பக்கமும் 100 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும், 150 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். அதுதான் சேஃப் ஏரியாங்கிறது. நம்ம இதில் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஒவ்வொரு இடத்துல 75 மீட்டர் தான் இருக்குது. அதனால் அதுக்கு உடனடியாக இங்கே அதுக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டு அந்த விமான ஓடுபாதை அது இந்த சேஃப்டி ஏரியா வர வேண்டும். அங்கே பயணிகள் வருவதற்கும் போவதற்குமான இந்த டெர்மினல் பில்டிங் எல்லாம் டெவலப்மெண்ட் ஆகணும். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அதிகம் இருக்கும் கவுண்டம்பாளையம் மக்களோ மின்வெட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள். மின் விநியோகம் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் தமிழகத்திற்கு மத்திய அரசிடமிருந்து கூடுதல் மின்சாரத்தை பெற்றுத்தரவும் மின் திட்டங்களை கோவைக்கு கொண்டு வரவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குரல் கொடுக்க வேண்டும் என்பது இவர்களின் எதிர்பார்ப்பு. அடுத்ததாக குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றும் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். 4-5 வருஷமாகவே நாங்கள் கரண்ட்டில் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பை மூடிட்டு போகிற கண்டிஷன் வந்துருச்சு. இந்த சூழ்நிலையில் இப்போ மறுபடியும் ஒரு 6 மாதம் கரெக்டாக இருந்துச்சு. அப்போ இப்போ மறுபடியும் அந்த கரண்ட் கட்டு ஆரம்பிச்சிருக்கு. அடிப்படை பிரச்சனை முதல் வாழ்வாதார பிரச்சனை வரை அனைத்தையும் களைய வரப்போகும் எம்பி பாடுபட வேண்டும் என்பதே சிங்காநல்லூர் மற்றும் கவுண்டம்பாளையம் பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக சுதீஷ் மற்றும் சுரேஷ்குமார். கோவை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சூலூர் மற்றும் பல்லடம் சட்டப்பேரவை தொகுதிகளில் விசைத்தறி கூடங்கள் முக்கிய தொழில் வாய்ப்பாக இருக்கிறது. இந்த விசைத்தறி கூடங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் எதிர்பார்ப்புகளை இந்த பதிவில் பார்க்கலாம். பல்லடம், சூலூர், சோமலூர் ஆகிய பகுதிகளில் மட்டும் 2 லட்சம் விசைத்தறி கூடங்கள் இயங்குகின்றன. இவற்றை நம்பி 10 லட்சம் தொழிலாளர்கள் இருக்கின்றனர். இங்கு நாள் ஒன்றுக்கு 1,20 லட்சம் மீட்டர் துணி உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் இவற்றுக்கான ஜவுளி சந்தை இல்லாதது பெரும் குறையாக இருப்பதாக கூறும் விசைத்தறி உரிமையாளர்கள் அதனை ஏற்படுத்தி கொடுத்தால் விசைத்தறி தொழில் மேம்பாடு அடையும் என்கிறார்கள். எங்கள் பல்லடம் பகுதியிலே ஜவுளி பூங்கா இருக்கிறது. ஆனால் ஜவுளி சந்தை இல்லை. இப்போ எங்களுக்கு ஜவுளி பூங்கா விட ஜவுளி சந்தை இருந்தால் தான் சிறு சிறு விசைத்தறிகளை வச்சுருக்கிற நாங்கள் சொந்தமாக பாவோட்டி துணியெல்லாம் கொண்டு போய் விற்று மறுபடியும் பாவோட்டி பண்ணுற போது இந்த கூலியை விட எங்களுக்கு கணிசமான ஒரு கூலி அதிகமாக கிடைக்கும். வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு வலுவாக அமையும். மூலப்பொருட்களின் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு போன்றவற்றால் தொழில் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறும் விசைத்தறியாளர்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்க வரப்போகும் எம்பி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். உதிரிப்பாகங்கள் விலையேற்றம், மின்தடை ஏற்படும் காலங்களில் ஜென்செட் இன்ஜின் வெற்றி இயக்குவதற்காக ஏற்படுகின்ற டீசலினுடைய விலை உயர்வு காரணமாக எங்களுடைய தொழில் நடத்த முடியாத சூழ்நிலையில் இப்போது குஜராத்து, மகாராஷ்டிரா மற்றும் பீகார் அந்த இதிலெல்லாம் விசைத்தறிகளை நவீனமாக்கிறதுக்கு வார்பெப்டுக்கு 20 ஒரு தறிக்கு 20,000 ரூபா ஒதுக்கி இந்த 6 மாதம் 8 மாதத்தில் அவங்க அந்த மாநிலத்திலலாம் எல்லா விசைத்தறியும் பயன்பெறுது. மொத்தத்தில் விசைத்தறி தொழில் வளர்ச்சி அடையவும் தொழிலாளர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படவும் புதிய எம்பி நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்பதே பல்லடம் மற்றும் சூலூர் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுதீஷ். கோவை மக்களவை தொகுதி பற்றி உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்து வருகிறோம். இந்த தொகுதியின் எம்பி தொகுதிக்காக செய்தவற்றை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.